ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த வீடியோவில் எனக்கு ஒன் டே ஃபுல்லாக எப்படி போச்சுன்றதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணதுக்கு முன்னாடி நாள் நான் நைட் ஸ்டடியும் பண்ணல, ஏர்லி மார்னிங்கும் எழுந்து படிக்கல, கொஞ்சம் லேட்டாக தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு தமிழ் நோட்ஸ் தான் எடுத்து ஃபுல்லாக ரிவிஷன் கொடுக்கலான்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தேன். நம்ம சேனல் 7,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ரீசெண்ட் டேஸாக நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ், ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே சப்போர்ட் கொடுக்குறீங்க. அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் நம்ம 7,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். நியூவாக படிக்கிறவங்களுக்கு தமிழை புக் வைஸ் ஃபுல்லாக படிக்கணுமா இல்லைனா சிலபஸ் வைஸ் மட்டும் படித்தா போதுமான்ற நிறைய டவுட் இருக்குது. இப்போ இருக்கிற நியூ சிலபஸ் படி ஃபுல்லாக ஒரு டைம் படிச்சிருங்க. சிலபஸ் வைஸ் மட்டும் படித்தா போதும். படித்து முடிச்சுட்டு நல்லா ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா டைம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஃபுல் புக்கையும் ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓல்டு புக்கு, 11th 12th புக்கு இது எல்லாத்துலேயுமே சிலபஸில் கவர் ஆகிற போர்ஷன்ஸ் மட்டுமே படித்தாலே போதும். நியூ புக்கில் மட்டும் 6th to 10th ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லது. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கொஷின் கேட்டால் கூட நம்ம அந்த 1 மார்க்கை விடாமல் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னும் 3 months தான் இருக்குது. போர்ஷன் முடிக்கிறதுன்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம். உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் ஒரு 10 to 12 hours கண்டிப்பாக டெய்லியும் படிக்கணும். ஒரு நாள் கூட கேப் விடாமல் படித்தா தான் நம்ம ஃபுல் போர்ஷனையும் கவர் பண்ண முடியும். அதுக்குன்னு 3 months கவர் பண்ண முடியாதுன்னெலாம் இல்லை. ஒருத்தவங்க படிக்கிற ஸ்பீடை பொறுத்து இருக்குது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 6 to 7 hours படித்தாலே முடிச்சிட முடியும். இல்லை நான் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர், கொஞ்சம் புரிஞ்சிக்க டைம் ஆகுன்றவங்களுக்கு கண்டிப்பாக 12 hours நீங்கள் படித்தாதான் போர்ஷன் கவர் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 days ஆச்சும் டைம் கிடைக்கும். நீங்கள் படிக்கும் போதே சைமல்டேனியஸாக ரிவிஷனும் பண்ணிட்டு வந்துடுங்க. கடைசியாக ரிவிஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெறும் படிச்சுக்கிட்டே போயிட்டீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு படிக்கும்போது திருப்பி புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இன்றைக்கி ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா அந்த லெசனை இன்றைக்கே ரிவிஷன் பண்ணிவிட்டு தூங்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1 weekக்கு அந்த லெசனை ஒரு டைம் திருப்பி எடுத்து பார்த்துக்கிட்டே இருங்க. இப்படி பண்ணுறதுனால செப்பரேட்டாக ரிவிஷனுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கணுன்ற அவசியம் இருக்காது. படிச்சுக்கிட்டே வந்த மாதிரியும் இருக்கும், அப்படியே ரிவிஷனும் முடித்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நோட்ஸ் எடுத்து படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, புக்லேயே மார்க் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நோட்ஸ் எடுக்காமல் படித்தா அப்போ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு கஷ்டமாக இருக்குமே, நியூவாக படிக்கிற மாதிரி இருக்குமே, நோட்ஸ் எடுத்து படித்தா தானே எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோலேயே நான் கிளியராகவே சொல்லியிருந்தேன். ஒரு 6 to 7 months கிட்ட உங்களுக்கு டைம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது தான் நல்லது. இப்போ சுத்தமாக டைம் இல்லாத காரணத்தினால நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட புக்கில் மார்க் பண்ணி படித்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு எக்ஸாம் படிக்கணும்னு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுங்க. அடுத்த வர எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணலான்றதை யோசிச்சுட்டு இருந்தோம்னா இந்த எக்ஸாம் நம்ம நல்லா பண்ண முடியாது. சில பேர் என்னையே கேட்டிருந்தாங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு RRB, NTPC அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போர்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அந்த எக்ஸாம் கூட படித்து கிளியர் பண்ணலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது குரூப் 4 தான். அதுக்கு என்னோடய ஃபுல் எஃபோர்ட் போடணும்னு சொல்லி தான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரே டைமில் 2-3 எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா எதுலேயுமே நம்மளுடைய 100% கொடுக்க முடியாது. இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படியே பாதியாக நிற்கும். இதே டைமில் நம்ம ஒரு எக்ஸாம் மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படித்தோன்னா நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக அது போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ண முடியும், ரிவிஷனும் பண்ண முடியும். ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகம். என்னுடைய மார்னிங் ஸ்டடி, நைட் ஸ்டடி இதெல்லாமே நான் ஷார்ட்ஸில் மினி ஸ்டடி விலாகாக ஷேர் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணாலே தூக்கமாக வருது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் எப்போ படிக்க போகிறீங்கன்றதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். நைட்டும் படிச்சுட்டு மார்னிங்கும் எழுந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் தான் வரும். ஒன்று நைட் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா மார்னிங் எழுந்து படிக்காமல் கொஞ்சம் லேட்டாக எழுந்து படிங்க. இல்லை நைட்டு சீக்கிரமாக தூங்கிட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று தான் பண்ணணும். ரெண்டுமே அட் அ டைமில் யாராலையுமே பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 4 year ரிவிஷன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். வெயில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் கிர்னி ஜூஸ் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலான்னு சொல்லி வந்துட்டேன். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, நான் ஈதுக்காக என்னுடைய மாமியார் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். நமக்கு எது எடுத்து வைக்கிறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய புக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கணுன்றதுனால ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்ன புக்ஸ்லாம் தேவை அங்கே போய் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். எந்த புக்கை எடுத்துகிட்டு போகிறது, எந்த புக்கை வச்சுட்டு போகிறதுன்ற ஐடியாவே இல்லை. எல்லா புக்கையும் பார்த்தா தேவைப்படுற மாதிரியே தோணுது. சரி கொஞ்ச நாள் தானே, இந்த புக்ஸில் இருக்கிறதெல்லாம் ரிவிஷன் பண்ணி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான புக்ஸ் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு என்னுடைய மாமியார் வீட்டிலேருந்து தான் எல்லா வீடியோஸுமே நான் போடுவேன். ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அம்மா வீட்டுக்கோ இல்லை மாமியார் வீட்டுக்கோ போகும்போது உங்களுடைய புக்ஸ்லாம் எப்படி கேரி பண்ணிட்டு போவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷார்ட்ஸில் நிறைய பேர் என்னுடைய ஸ்டடி விலாக் பார்த்துட்டு உங்களுடைய படிக்கிற ஸ்பேஸே ரொம்ப அழகாக இருக்குது, அதை பார்த்தாலே படிக்கணும்னு தோணுதுன்னு சொல்வீங்க. எனக்குமே இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். இந்த இடத்த யாரெல்லாம் மிஸ் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஒரு வழியாக எனக்கு என்னென்ன புக்ஸ் தேவையோ அதெல்லாம் சூஸ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கே டயர்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பையனையும் தூங்க வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணலான்னு சொல்லி வந்துட்டேன். இந்த பேபிஸோட ட்ரெஸ்லாம் இங்கே வச்சுட்டு வந்தால் இந்த ட்ரெஸ்ஸு சின்னதாக போயிடுது, அங்கே வச்சுட்டு வந்தால் அந்த ட்ரெஸ் எல்லாமே குட்டியாயிருது. அதனால எல்லா ட்ரெஸ்ஸையும் கொண்டு போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் திருப்பி கொண்டு வர மாதிரி இருக்குது. என்னோடய பையனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நமக்கு பேக் பண்ணுறதை விட இந்த பேபிஸ்க்கு பேக் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். எதையாச்சும் விட்டுட்டு போயிட்டோன்னா அதுதான் கண்டிப்பாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். ரமதான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. டைம் போனதே தெரியல. 1 மந்த் ரொம்ப சீக்கிரமாகவே ஓடிருச்சு. அதுக்குள்ளே ஈதே வரப்போகுது. எனக்கு வருஷம் முழுக்க வர நாள்லையே ரமதான் டேஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். அது என்னமோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். எப்போடா ரமதான் வரும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்னுடைய ஹஸ்பண்டும் கூப்பிட்றதுக்காக வந்துட்டாங்க. நாங்களுமே கிளம்பிட்டோம். என்னை ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய அம்மா வீடு வந்து கடலூர், மாமியார் வீடு வந்து பாண்டிச்சேரி. இப்போ நான் வந்து பாண்டிச்சேரிக்கு தான் போயிட்டுருக்கேன். ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ட்ராவல் சுத்தமாக ஒத்துக்க மாட்டேங்குதுன்றனால சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிட்டேன். கடலூர் டு பாண்டி 45 மினிட்ஸ் வரதுக்குள்ளேயே என்னால் சுத்தமாக முடியல. வீட்டுக்கு வந்த உடனேயே இங்கேருந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே திருப்பி புது டாய்ஸ் ஏதோ வாங்கின மாதிரி குஷியாக என்னுடைய பையன் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். எனக்கு ஒன் டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.